வீவர்ஸ் இவர் தான் கார் ஓனரு. இந்த வண்டியை தான் நம்ம டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இந்த வண்டி ஜிஎஸ் ரோடில் வரும்போது ஆஃப் ஆகிடுச்சு. இதில் வந்து காம்பரேட்டில் தான் ப்ரெஷர் டெவலப் ஆகல. அதுக்கான காரணத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கட்டிகிட்டு இருக்கோம். ஹை ப்ரெஷர் பம்பெல்லாம் கட்டியாச்சு. கட்டி செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது. எதனால் இந்த கேம் ஷாஃப்ட் சுற்றலை அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக போனதுக்கு நம்ம டயக்னோஸ் பண்ணது என்ன காரணம் அப்படின்னா காமன் ரயிலில் ப்ரெஷர் வரலன்னு சொல்லிட்டு இந்த காமன் ரயிலாம் இப்போ நான் கட்டிட்டேன். காமன் ரயிலில் ப்ரெஷர் வராதான் காரணம். காமன் ரயில் ஏன் ப்ரெஷர் வரல அப்படின்னா இந்த கேம் ஷாஃப்ட் சுற்றலை அப்படின்னு தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேம் ஷாஃப்ட் ஏன் சுற்றலைங்கிறத நம்ம இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக போனது காரணம் டைமிங் செயின் கட் ஆனது தான் காரணம். இங்கே பாருங்கள், இதுதான் டைமிங் செயின். இது ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு. இந்த டைமிங் செயின் கட் ஆனதுனால சில இதை குதிரைன்னு சொல்லுவாங்க, ராக்கரம் சொல்லுவாங்க, சரியா? அதுவுமே சிலதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், மாற்ற போகிறோம். இந்த ராக்கராம்லாம் இருக்கு இல்லையா, இது புதுசு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ராக்கராம் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஹெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்ட்டு போட்டு கம்ப்ளீட்டாக சீல் போட்டோம், சரிங்களா? கூடவே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த புது டைமிங் செயினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டென்ஷனை மாற்றிட்டுருக்கோம். தென் கைடு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் கிராங்க் ஷாஃப்டோட வீலும் மாட்டியாச்சு. இந்த பாருங்கள், இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு. ராஜா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதை ஓப்பன் பண்ணுங்கள். பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. வீவர்ஸ், இவர் என்னோடய சீனியர் மெக்கானிக்கு. ராஜா, இப்போ நீங்கள் என்ஜினை பிரிச்சுட்டு என்னென்னலாம் வேலை செஞ்சீங்க? டைமிங் செயின் மாற்றிருங்க. ஓகே. மேலே வால் டோரை கழட்டிட்டு கீழே வர ஹைட்ராலிக் ஆக்சுவலி வால்வெலாம் மாற்றிருக்கு. ஓகே, ஃபைன். சரி, டைமிங் செயினை எதுக்காக மாற்றுறீங்க? டைமிங் செயின் கட் ஆகிடுச்சு. கட் ஆகிடுச்சு, ஓகே. இந்த வால்வெலாம் ஏன் மாற்றுறீங்க? டைமிங் செயின் கட் ஆனாலும் வால்வு ஒரு இது உடஞ்சி போயிடுச்சு. ஓகே. இது எல்லாமே காடி ஆயிடுச்சு, தெரிஞ்ச தேய்மானம் அதிகமாக இருந்தனால அதையும் ஃபியூச்சரில் எதாவது ஃபால்ட் வரும் எல்லாமே மாற்றிடுச்சு. மாற்றி ஆக்சுவலி அவர் வால்வ் மீன் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா வால்வே இல்லை, ஆக்சுவலி ராக்கராம். ஸோ அதெல்லாம் வந்து டேமேஜாக இருந்தது, அதெல்லாம் மாற்றியாச்சு. அது எதனால் டேமேஜ் ஆகிருக்குன்னா முன்னாடியே கொஞ்சம் வந்து வீரண்டியர் ஆகிருக்கலாம். இது போக டைமிங் செயின் கட் ஆனதுனால அதிகமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் மாற்றிருக்கோன்னா டைமிங் செயின், அதனுடைய கிட்டு, அது வந்து கேம் வீலு, கிராங்க் வீலு, தென் டென்ஷனரு, சரிங்களா? அதுக்கப்புறம் கைடு, இது எல்லாமே மாற்றிட்டோம். அது போக நம்ம அந்த கேஸ்கெட்டும் மாற்றிருக்கோம், சரிங்களா? டைமிங் கேஸ்கெட்டும் மாற்றி சீல் போட்டிருக்கோம். இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணியிருக்கோம்? கம்ப்ளீட்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு. பண்ணி வண்டி ரெடி பண்ணியாச்சு. வண்டி இப்போ பக்காவாக ரெடியாச்சு. வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். இது கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இப்போது நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், சார் இப்போது இது வரைக்கும் எத்தனை டைம் நீங்கள் டைமிங் செயின் மாற்றிருக்கீங்க சார்? மாற்றலை, இப்போ தான் மாற்றுறேன். இப்போ கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டைமிங் செயின் தான் ஃபஸ்ட் டைம் மாற்றுறாங்க 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம். சார், இந்த மீட்டர்லாம் கரெக்டான ரீடிங் தானே? அது கரெக்டான ரீடிங் தான். வீவர்ஸ், இந்த வண்டியில் 2 இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கன்வே பண்ண விரும்புகிறேன். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த டைமிங் செயினை கஸ்டமரு 2 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் மாற்றிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டைமிங் செயின் 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகிருக்கு, சரியா? நார்மலாக வந்து இப்போ 1 லேக் கிலோமீட்டருக்குள்ளேயே மாற்ற வேண்டியிருக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன்னா, இந்த மாதிரி 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுனதுனால இவருக்கு என்ன இன்கன்வீனியன்ஸ் வந்திருக்குன்னா, வண்டி வந்து ரோட் சைட்லேயே வண்டி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகிடுச்சு. இது ஒரு ப்ராப்ளமோ. ரெண்டாவது ராக்கராம்லாம் மாற்ற வேண்டிய நிலமை வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் இந்த 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டும் போது வரக்கூடிய நன்மை வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் அடிஷனலாக கிடைக்குது. ஆனால் அதில் உள்ள தீமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போனாலும் பிரேக் டவுன் நிற்கலாம். ரெண்டாவது ராக்கராம் இந்த மாதிரிலாம் அடிஷனல் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வண்டியை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். சார்ட்டை கேட்கலாம் அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு. சார், இப்போ எங்ககிட்ட நீங்கள் வண்டி கொடுத்தீங்க, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது? வண்டி கொடுத்தது ஒரு பர்பஸ் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா? எங்கே கொடுக்குன்னே தெரியாமல் இருந்தேன். ஒரு ஆள் சொன்னாங்க, இங்கே ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்க. ஓகே சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. எந்த வாய்ஸ் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகாது, சவுண்டாக கொஞ்சம் க்ளோஸில் வந்து ரெக்கார்ட் எடுத்துக்கோ. ஓகே, ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து சொல்ல போய் தான் இங்கே வந்தேன். நான் என்னமோ ஏதோ தெரியாத இடத்துக்கு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எல்லாமே அவங்களே பார்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேட் சார். வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.